கொஞ்ச நாளாவே தேவி என்ன சந்திக்க வரல. நானே தேவி இடத்துக்கு தேடி போன போது, தேவி கொஞ்சம் நில்லு, ஏன் கொஞ்ச நாளா என்ன நீ பார்க்கவே வரல சொல்லு, ஏன்? எனக்கு உங்களை பிடிக்கல. பிடிக்கலையா? என்னன்னு சொல்ற தேவி? தேவி நில்லு, ஏன் என்ன பிடிக்கல, என்ன காரணம் சொல்லு. இத பாருங்க, இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே என்ன பார்க்கவோ பேசவோ செஞ்சுக்க, நான் சூசைட் செஞ்சுக்குவேன். ஏய் தேவி, ஏன் இவ சொல்லிட்டு போறா இப்படி? ஒண்ணுமே புரியலையே. அந்த சமயத்துல எனக்கு போலீஸ் இன்டர்வியூ வந்தது. ட்ரைனிங் முடிச்சு டியூட்டியில சேர்ந்ததும் முதல்ல அவளை சந்திக்கும் போது எனக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. Follow me. Okay, sir. Good morning, sir. Morning. Good morning, sir. Good morning. தூக்கு தண்டனை கைதி வேலூர் செயலுக்கு கூட்டிட்டு போறீங்க. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. Be careful. Yes, sir. கான்ஸ்டபிள், அந்த லேடி கைதி கூட்டு வாங்க. இந்தாங்க. பாத்துட்டு நிக்கிறேன். இந்த பொண்ணை முதல்ல ஜீப் ஏத்து. டைம் ஆச்சு. சார், என்ன இந்த பொண்ணை பார்த்தாக்கா நிச்சயமா கொலை பண்ணிருக்காதுன்னு தோணுது. உனக்கு தோணுது, ஆனா அந்த ஜட்ஜுக்கு தோணலையே. சட்டப்படி இவளை குத்தவாளின்னு தீர்மானிச்சு இவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுல உங்க ஆராய்ச்சி ஒண்ணு தேவையில்லை. பேசாம இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்து. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, லுக், நான் சீனியர், எதை வேணாலும் சொல்லுவேன். நீ ஜூனியர், எதையுமே சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜீப்ல போகும்போது அந்த பொண்ணு குபீர் கீழே குதிச்சதுன்னு வச்சுக்க, நம்ம சீட்டை கழிச்சிடுவாங்க. பி கேர்ஃபுல். குயிக். வாழ்க்கையை ஓட்டும் போதுதான் பொண்டாட்டி தகராறு பண்ணுவான்னு நான் கல்யாணமே பண்ணிக்கல. வண்டியை ஓட்டும் போதா சரியா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னமோ நான் ட்ரை பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. நீ எப்படி பிச்சு பண்ற மாதிரி பிச்சு. என்னம்மா வயிற்று வலிக்குமா? சார், இந்த பொண்ணு வயிற்று வலியில துடிக்குது சார், பாருங்க. வயிற்று வலியா? என்ன தின்ன? கொஞ்சம் அதிகப்படாது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஜீப் உள்ளாரே அசிங்கம் பண்ண போறேன். போற வேலை தான் ஆஸ்பத்திரி இருக்கும், அங்க கொண்டு போய் அட்மிட் பண்றோம். பார்த்து பார்த்து நிறுவா. சார், நான் கைதியை பார்த்துட்டு நீங்க கூட்டு போங்க. ஏன் உங்க அம்மா உன்னை 10 மாசம் தாங்கல? டாக்டர் அம்மா, இது சாதாரண வயிற்று வலி தானே. இவங்க எப்பவும் ஓவரா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே 3 மாசம் முழுகாம இருக்காங்க. வந்த அதிர்ச்சியில அபார்ஷன் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா இவங்களுக்கு ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் தேவை. என்னம்மா அது? நாங்கெல்லாம் ஒரு கைதி கேஸ் காத்தா வேலூருக்கு போயிட்டு இருக்கோம். இவங்க திடீர்னு ஒரு வாரம் எந்திரிக்க முடியாதுன்னு எப்படிமா? அவங்க இப்போ எழுந்திருக்கிற நிலைமையில இல்ல. நான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஓ எஸ், தாராளமா வாங்க. ஹலோ, நான் ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் பேசுறேன் சார். நம்ம கான்ஸ்டபிள் கல்யாணிக்கு திடீர்னு அபார்ஷன் ஆகி போச்சு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கோம். ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? நாங்க புறப்படுறோம். மேடம், டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னாச்சு சார்? எங்க அவங்கள காணோம்? அந்த அம்மாவுக்கு வயித்தை வாட்டர் வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ண ஒரு வாரம் ஆகுமா. அட்மிட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் போட்டு சொல்லிட்டேன். வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே. தேவரே, நாங்க வந்த ஜீப் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஏதாவது கடை இருக்கா? சார், என்கிட்ட கூட ஒரு சைக்கிள் இருக்குது. அது பஞ்சர் ஆனாலேயே இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் தள்ளிட்டு போய் பக்கத்தூர்ல இருக்க கடையில தான் பஞ்சர் ஓட்டணும். இந்த ஊர்ல அந்த வசதியும் இல்ல. சரிதான். அப்ப நான் டயரை உருட்டிட்டு போய் பஞ்சர் போட்டுட்டு வந்தேன். அது வரைக்கும் எங்க கான்ஸ்டபிளும் அந்த கைதியும் இங்க தங்கலாமா? தாராளமா தங்கலாம். தேங்க்யூ வெரி மச். கான்ஸ்டபிள், நான் சொல்றத கேளு. நான் சீனியர், நீ ஜூனியர்.
நான் திரும்பி வர வரைக்கும் அந்த பொண்ணை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். பி கேர்ஃபுல். நீங்க வாங்க. உட்கார் தேவி. சாப்பாடு வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? சரி. இந்த யூனிஃபார்ம் வச்சுட்டு வந்துடும். உட்கார். தயங்கம்மா, சாப்பிடு. உட்கார். தண்ணியும் பாலம் இருக்கு, சாப்பிடுங்க. இவர் வேற சிரமப்படுறாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. உட்கார். வாய் தலாணி வச்சிருக்கிறேன், நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. சாப்பிடு. சாப்பிடுமா. தயங்காத. உன் நிலைமையை நான் விசாரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா சீனியருடைய டார்ச்சர் என்னால தாங்க முடியல. தேவி, நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லு. நிச்சயமா இந்த தப்பை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு எப்படி ஆளானு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? என்னடி சாப்பிட்ட? என்னடி சாப்பிட்ட? முதல்ல நான் கூட சாதாரண வாந்தின்னு தான் நினைச்சேன். டாக்டர் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே மறந்து காதலங்கிட்ட ஏமாந்துட்டேன். என்னடி சொல்ற? யாரது? முதல்ல சொல்லு. முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டேடி. எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் ஒரு பொண்ணு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும்டி. யாரது? முதல்ல சொல்லு. சொல்லுடி. கூடிய சீக்கிரம் யாருன்னு சொல்றேன்டி. ஐயோ பைத்தியக்காரி, முதல்ல அவனை தாலி கட்ட சொல்லுடி. இதுக்கு மேலேயும் காலத்தை கடத்தாத. டேய் சோமு, எப்படியாவது தேவி பொண்ணு மடக்கணும்டா. ஏய் ராக்கி, உடனே எனக்கு தாலி கட்டு. ஏய், ஏன் அவசரப்படுற? தங்க விலை ஏறிடுச்சா? தங்க விலை ஏறல. உன் வாரிசு என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. என்னம்மா, என்ன மடக்க பாக்குறியா? ஏதோ ஜாலிக்கு விளையாட்டோம்னா அதுக்காக தாலி கட்ட சொல்றீங்க? ஆளப்பாரு. ராக்கி, என்ன விளையாடுறியா? அதான் ஏற்கனவே விளையாண்டுட்டேனே, புதுசா வேற விளையாடணுமா? ஏ ஜுஜிபி, அப்ப என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன பதில் சொல்ற? கவலைப்படாத, வெரி சிம்பிள், கணக்கிடு. அட பாவி, உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேனடா. இப்போ பாரு, நான் உனக்கு தாலி கட்டணும்னா நீ ஒரு பொய் சொல்லணும். சொல்லுவியா? என்ன சொல்லு? உயிரை விடணுமா? சொல்லு. நோ நோ நோ, உயிரினும் விட வேண்டாம், ஒரு பொய் சொன்னா மட்டும் போதும். சரி, சொல்லி தொலை. என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்டு தேவிட்ட போய் உன் வயிற்றுல குழந்தைக்கு அவனுடைய லவ் ராஜா தான் காரணம்னு சொல்லணும். அவன் தான் என்னை ஏமாத்திட்டான்னு அடிச்சு சத்தியம் பண்ணணும். சரியா? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவனா காரணம்னா அப்ப நீ எப்பறம் எனக்கு தாலி கட்டுவ? தாலி கட்ட போறவன் நானே ஒரு பொய் சொல்றேன். சொல்லிட்டு போக வேண்டியதானே? இத பாரு, உனக்கு தாலி கட்டணுமா வேண்டாமா? உனக்காக இந்த பாவத்தை செய்யறேன். ஆனா என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், ஏய் தேவி, என்னடி அது? ஏய் குடுறி. ஏய் குடுறி. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். முடியாது. குடுறீனா? தேவி, இவனேடி காதலிக்கிற? ஏய், அவன் இவனை சொல்லாத. இந்த பாவிக்கு மரியாதை வர தரணுமா? ஏய், என்னடி சொல்ற? நேத்து வாந்தி எடுத்தனே, அதுக்கு காரணம் இவன் தாண்டி. ஐயோ, என்னடி சொல்ற? யார பார்த்து சொல்ற? இவனா உனக்கு எடுத்தான்னு சொல்ற? தேவி, சத்தியமா நான் சொல்றது உண்மை. சச்சே, அப்படின்னா ஏண்டி அவனை சும்மா விட்ட? நாளைக்கே அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எப்ப அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டானோ அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்ல. என்னுடைய வாழ்க்கை என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். அது போட்டும். நீயாவது ஏமாறாம அவங்கிட்ட இருந்து ஒதுங்கிக்கோ. ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? இந்து. டேய் சோமு, எங்கடா ராக்கி? வண்டு புதுப்புவ தேடி போயிருக்கு. என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்டு தேவி தேடி போயிருக்கான். நிஜமாவா? தேவி கொஞ்ச நாளா கிளாஸ்க்கு வரல, அதான் வீட்டுக்கு தேடி போயிருக்கான். அப்படியா? அவ எதுக்கு அங்க போனா? சரி, நான் போய் பாக்குறேன். தேவி, தேவி, ஹலோ தேவி, சௌக்கியமா? நீ எதுக்கு இங்க வந்த? என்னடா கண்ணு, உன் அட்ரஸ் தேடி சிரமப்பட்டு வந்திருக்கேன். வாங்க உட்காருங்கன்னு சொல்றது விட்டுட்டு ஏன் வந்தேன்னு கேக்குறிய? முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. என்ன? ஐ லவ் யூன்னு சொல்லதான் வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இங்க வர வேண்டாம். லவ்னு சொன்னா பிடிக்கலன்ற. சரி, கல்யாணம் பண்ணிக்கிருவோம். வீட்டுல பெரியவங்க இருந்தா கூப்பிடு, பேசி முடிச்சுக்கிருவோம். வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தனை நம்பி என் மனசை பறி கொடுத்துட்டேன். இனிமே என் வாழ்க்கையில காதலும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. ப்ளீஸ், மரியாதை எங்கிருந்து வெளியே போ. மரியாதையை தாலி கட்டி கூட்டு போலான்னு வந்தேன். மசிய மாட்டீங்க. ஏய், கடைசி என்ன சொல்றேன்?
உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கியை கட்டிக்க வேற எவனாவது இருப்பா போ. மயிலே மயிலேன்னு இரவு போடாது. பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. உன்னை நான் கெடுத்துட்டேன்னு வச்சுக்க, நீ என்னதான் கட்டிக்கணும். கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. சரி சரி, அப்புறமா சொல்லலாம். அழுவாத, சாப்பிடு 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 தேவி, அழுவாத ப்ளீஸ். ஐயோ என்னடா இது? ஜீப் ரெடி, ஜீப் ரெடி. என்னையா வந்த இடத்துல வகையா நீட்டி விட்ட? எந்திரி, ஜீப் ரெடி ஆயிடுச்சு. எந்திரி, வா போலாம். எழுந்திரி. எங்கயா அந்த பொண்ணு கைதி? இங்கதான் சார் மேல படுத்துருந்தது. மேல படுத்திருந்தா கீழே படுத்திருந்தா காணமையா? எங்க போயிருப்பா? வீட்டுக்குள்ளதான் சார் இருக்கும். போய் தேடி பாருயா. என்ன சார் தேடுறீங்க? என்ன பொண்ணை காணோம், தேடிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்களா? சார், ராத்திரி சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு நான் வெளியில போய் படுத்துக்கிட்டேன். காலையில எந்திரிச்சு தோப்பு பக்கம் போயிட்டேன். எங்க அதுக்கா? நான் திரும்பி வந்து பார்க்கும்போது தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. பொண்ணு எங்க சார்? பொண்ணு எங்கன்னு உங்களை கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்க? எங்க போயிருப்பா? கிடைச்சாளா? வீடு ஃபுல்லா நல்லாவே தெரியுது, எங்கேயுமே காணுமா சார்? எது காணுமா? நான் அப்பவே நினைச்சேன், ஜீப்ல நீ பின்னாடி உட்கார்ந்து அவளை பார்த்து சொல்லி விடும் போதே அவ கவுத்துருவான்னு நினைச்சேன். கவுத்திட்டா ஐயா. அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா, தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி அவளை தப்ப விட்டுட்டே ஐயா. சார், நான் இப்பவும் சொல்றேன், நிச்சயமா அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கா சார். நீ திருந்தவே மாட்டேயா. என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டே ஐயா. சரி சரி, எழுந்து. அவ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அவ எங்க போனாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு ஜீப்ல அள்ளி போட்டுக்கிட்டு நேர வேலூருக்கு கொண்டு போய் அவ கழுத்துல கயத்தை மாட்டி செங்குத்தா தொங்க விடுறோம். புறப்படியா? சரி சார். தேவியை தேடி போன போதுதான் தெரிஞ்சது அவ தற்கொலை பண்ணிக்கிட்டது. அவ கையில இருந்த லெட்டர்ல, ராஜா, உங்களை வீணா சந்தேகப்பட்டு பிரிஞ்சுட்டேன், மறுபடியும் உங்க முகத்துல விழிக்க எனக்கு தகுதி இல்ல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என்ன மன்னிச்சிடும்னு எழுதியிருந்தா. இதனால நான் டியூட்டில இருந்து சஸ்பெண்ட் ஆயிட்டேன்.